அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். ஆன்மீக தூய்மையாகிறது மிக மிக ஒரு நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வகுப்பு. ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன, நம்ம தெரிஞ்சாதான், இந்த புரிதல் இருந்தாதான் நம்மளை மாற்றிக்க முடியும், நம்முடைய ஆன்மாவை தூய்மை செய்ய முடியும். தூய்மை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, தூய்மையா வச்சுக்கிறது, சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு நீட்டா வச்சுக்கிறது. அப்ப எதையெல்லாம் இது வரைக்கும் தூய்மை என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஆன்மீக தூய்மை. அது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். தூய்மை அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம்னு பாத்தீங்கன்னா, தூய்மையா வச்சுக்கிறது, சுத்தமா வச்சுக்கிறது, ஒழுங்கா வச்சுக்கிறது, நீட்டா வச்சுக்கிறது, இந்த மாதிரி பல வேர்ட்ஸ்ல நம்ம அதுக்கு அர்த்தம் வச்சிருக்கோம். ஆனா இந்த தூய்மைக்கு 2-3 உதாரணம் நம்ம பார்க்கலாம். எதையெல்லாம் நம்ம தூய்மை இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உதாரணமா உடல் தூய்மை, வீட்டை தூய்மையா வச்சுக்கிறது, மன தூய்மை, சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறது, தூய்மை, சுகாதாரம், எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், உடல் தூய்மை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உடலை எப்படி தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தினமும் காலையில எழுந்திரிச்சு நம்ம நல்லா குளிச்சு, தலையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, நல்லா வால் கட்டிட்டு, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, நீட்டா வளையல் போட்டுட்டு, கம்மல் போடுற இடத்துல கம்மல் போடுவோம், வளையல் போடுற இடத்துல வளையல் போடுவோம், செயின் போடுற இடத்துல செயின் போடுவோம், கண்ணாடி போடுற இடத்துல கண்ணாடி போடுவோம், பொட்டு வைக்கிற இடத்துல பொட்டு வைப்போம். ஏன்னா இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ, எதை செய்யணுமோ அங்கங்க அதை போட்டு சுத்தமா நீட்டா நம்ம வச்சிருக்கோம். நம்ம நீட்டா வச்சிருக்கோம், நம்முடைய உடல் தூய்மையாக இருக்கிறது. அதே மாதிரி இப்போ வீடு தூய்மைன்னு வச்சுக்கோங்க. வீட்டை சுத்தமா வச்சுக்கோப்பா, நீட்டா இருக்குதுப்பா வீடு, உங்க வீடு அவ்வளவு நீட்டா இருக்கு, சுத்தமா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறோம். அது எப்படி தூய்மை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, தினம் பெருக்கிட்டு மாவு போட்டு தொடச்சிட்டு வீட்டை நீட்டா வச்சுக்கிறது அர்த்தம் கிடையாது. பார்க்கும்போதே அந்த வீட்டுல ஒரு அமைப்பு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நீட்டா ஒரு சுத்தமா வச்சிருக்கணும். ஒரு ஹால் இருக்கு, நம்ம வீடுன்னு எடுத்தோம்னா ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு டைனிங் இருக்கும், பாத்ரூம் இருக்கும். இது எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். இதுக்கு மேல பல விஷயங்கள் பல இடங்கள்ல இருக்கும். இதை பத்தி மட்டும் நம்ம பார்ப்போம். இப்ப ஒரு ஹால் எடுத்துட்டீங்கன்னா, அந்த ஹால்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோஃபா செட் இருக்கும், டிவி இருக்கும், ஷோகேஸ் வச்சிருக்கோம், ஏதாவது ஃப்ளவர் பாட்ஸ் வச்சிருக்கோம். அழகா அந்த ஹாலை எப்படி நம்ம அட்ராக்டா மத்தவங்க வந்தாக்கா அந்த ஹாலை அப்ரிஷியேட் பண்றபடி, பார்க்கும்போதே அந்த ஹால் ஒரு அட்ராக்ட் பண்றபடி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி இந்த ஹாலை வச்சிருக்கோம். பெட்ரூம் எப்படி வச்சிருப்போம்னா, நீட்டா பெட்டை வச்சிருப்போம், தலகாணி வச்சிருப்போம், தலகாணி உரம் வச்சிருப்போம், பார்க்கும் போதே படுக்கலான்ற தோன்ற மாதிரி அந்த படுக்கை அறையை நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். டைனிங் ரூம்ல என்ன வச்சிருப்போம்னா, டைனிங் டேபிள் இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், இந்த மாதிரி ஹால்ல வச்சிருப்போம். இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இப்ப ஹால்ல என்ன வைக்கணும்ன்றது நமக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த ஹால்ல வைக்கக்கூடிய போல ஒரு கிரைண்டரை கொண்டு வந்து நம்ம ஹால்ல வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்னா கிரைண்டர் இருக்க வேண்டிய இடம் கிச்சன் தான். ஒரு டைனிங் டேபிளை கொண்டு வந்து ஒரு பெட்ரூம்ல வைப்போமா? வைக்க மாட்டோம். அது இருக்க வேண்டிய இடம் டைனிங் இடம் தான். ஒரு பெட்ரூம்ல வந்து இருக்கக்கூடிய பெட்டை கொண்டு வந்து ஒரு ஹால்ல போட்டு நம்ம அந்த சின்னதா ஒரு பெட்ரூம் போட்டு ஒரு ஓரமா இடம் நிறைய இருக்குது, ஒரு சிங்கிள் காட் போட்டு அங்க படுத்துக்கலான்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். செருப்பை எங்க வைக்கணுமோ செருப்பு இடத்துல தான் வைப்போம். சீமார் எங்க வைக்கணுமோ சீமார் இடத்துல தான் வைப்போம். டஸ்ட்பின் எங்க வைக்கணுமோ டஸ்ட்பின் இடத்துல தான் வைப்போம். மாத்தி வைக்க மாட்டோம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கவலை இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், எது இருந்தாலும் எந்த இடத்துல எந்த பொருள் இருக்கணுமோ அந்த இடத்துல அந்த பொருளை நம்ம வைப்போம், வீட்டை நீட்டா வச்சிருப்போம். மாத்தி ஏதாவது வச்சுட்டோம்னா வீட்டுடைய முறை மாறி பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தூய்மை பண்ணிட்டு இருக்கிறோம். எதை தூய்மை செய்யணுமோ அதை நம்ம தூய்மை செய்யறது இல்லை. அதுக்காக நான் இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கேன். வீட்டை எல்லாருமே வச்சபடி எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வைக்கிறோம்.
அந்த இடத்துல தேவையில்லாத பொருளை தூக்கி நம்ம வெளியே போடுறோம். குப்பைகளை எங்க போடுவோம்? தூக்கி வெளியே. இது இன்னைக்கு தேவை கிடையாது, இது குப்பை தொட்டியில் இந்த டப்பா இன்னைக்கு டஸ்ட்பின்ல போடணும், இது யூஸ் பண்ணியாச்சு, இந்த டப்பா நீ தேவையில்லை, இந்த டப்பாவை தூக்கி வெளியே போடுவோம் அப்படின்னு ஒன்னோடத்தையும் பார்த்து பார்த்து நிதானமா ஒரு நாள் நம்ம விட்டுட்டோம்னா கூட மறுநாள் அதை நீட்டா எடுத்து கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வீட்டை நீட்டா சுத்தமா வச்சிருப்போம். இது வீட்டு தூய்மை. தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக தூய்மை. இந்த ஆன்மீக தூய்மை, ஆன்மீக தூய்மை அப்படின்ற ஆன்மா தூய்மை. ஆன்மாவை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்வது? எதையெல்லாம் தேவையில்லாம ஆன்மாவில் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? எதை ஆன்மாவில இருந்து எடுத்தா ஆன்மா தூய்மையாகும்? ஆன்மாவை எந்த செயல்களின் மூலமாக நான் தூய்மைப்படுத்த வேண்டும்? அந்த ஆன்மாவை தூய்மையாக வைப்பது தான் ஆன்மீக சுகாதாரம் என்பது, ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இப்ப இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா, சுத்தப்படுத்தணும் அப்படின்னா, தன்னால ஆன்மா தூய்மை அடையாது, தூய்மையா மாறாது. அப்ப அந்த ஆன்மா தூய்மை அடையணும்னா அதுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். மனம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஆன்மாவும் தூய்மையா இருக்க முடியும். ஆன்மாவில இப்போ பாவங்களும் இருக்குது, புண்ணியங்களும் இருக்குது. இந்த பாவம் ஆன்மால எப்படி சேர்ந்தது, இந்த புண்ணியம் ஆன்மால எப்படி சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனதின் மூலமாகத்தான் இந்த பாவமும் புண்ணியமும் ஆன்மாவில போய் சேருது. சோ ஆன்மாவில டெபாசிட் ஆகிற மொத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரூ டு மனம் வழியாகத்தான் போகிறதே தவிர டைரக்டா ஆன்மாவில போறது. உதாரணத்துக்கு மனதினால நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, என்னெல்லாம் பேசுறோமோ, என்னெல்லாம் சொல்றோமோ அது அத்தனையும் இந்த ஆன்மாவுக்குள்ள போய் பதிஞ்சிடும். அந்த மனம் தூய்மை ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசுகின்ற வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ம நினைக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை எந்த ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் மத்தவங்களை புண்படுத்தாம, மத்தவங்களுக்கு வருத்தம் கொடுக்காம, மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம பேசணும். எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலுமே சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அங்கிருந்துதான் ஸ்டார்ட் பண்ணணும். பேசுற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒண்ணு எல்லா டைப்லயும் நமக்கு பிரச்சனையை கொண்டு பண்ணிடும். அப்ப பேசுற வார்த்தைய எப்படி நாம் தூய்மையாக வச்சுக்கணும், எப்படி நாம் பிறரை வருத்தப்படாமல் பேசணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நார்மலா எல்லாரும் செய்யற ஒரு விஷயம்தான், அப்படி ஒரு பேசுற வார்த்தையுடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இங்க கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேக்குறேன், இங்க கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னு கேக்குறேன். அது ஒன்னும் டென்ஷனான வார்த்தைன்னு சொல்ல முடியாது. இந்த வார்த்தை நான் சொன்ன விதம் ஒரு அதிகார தோரணை, அவங்களை கம்பல் பண்ற மாதிரி, ஒரு இரிட்டேஷன் பண்ற மாதிரி இருக்கு. நான் இப்ப வரமாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க அவங்க. இதே பிளீஸ் இங்க கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இது வரேன். பதில் வருமா வராது. ஒரே வார்த்தை நம்ம கேட்கிற துணியும் கேட்கிற விதமும் கேட்கிற எனர்ஜியோட சேர்ந்து பண்ணும்போது அது அவங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுது. அவங்களுக்கு மட்டும் மாற்றத்தை இல்லை, நமக்கும் மாற்றத்தை உண்டு. அந்த பேசும்போதே அந்த பொலைட்டா பேசுற ஒரு தன்மை, கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ், ஏதோ உனக்கு கூப்பிடுற, அதை கூப்பிடுற விதத்துல கூப்பிட்டோம்னா எப்படி எந்த வேலையில யார் இருந்தாலும் ஃப்ரீயா ஈஸியா நம்ம கிட்ட வருவாங்க. உதாரணத்துக்கு இந்த வார்த்தை சொன்னேன். சோ ஏன் இது சொல்றேன்னா, நம்ம சொல்ற வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தைகளை தூய்மையாகவும் மத்தவங்க மனது புண்படாத வகையிலையும் மத்தவங்க கஷ்டப்படாமையும் முடிந்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பேச பேச என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனதுல நம்ம ஒரு வார்த்தையை நினைக்கிறோம்னா எண்ணமா மாறுது. அப்ப எண்ணமும் மாறி போகுது, மனசும் மாறி போகுதுன்னா ஆன்மாவுக்குள்ள எல்லாமே என்னவா மாறுது, கெட்ட செயல்களாக மாறி போகுது. அப்போ முதல் தூய்மை நமக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, பிறரை மறுத்தப்படாத துன்பத்தராத வார்த்தைகள் நம்ம சொல்லி பழகணும். நம்ம மனம்தான் அனைத்துக்குமே காரணம். நல்லதா பேசி நல்லதா பண்ணோம்னா நல்லதா போய் ஆன்மாக்குள்ள பதியும். நான் எப்பவுமே தவறா செஞ்சுட்டு தவறாவே சிந்திச்சு தவறாவே பண்ணிட்டு இருந்தா எல்லாமே தவறாதான் போய் ஆன்மாக்குள்ள பதியும்.
சோ ஆன்மாக்குள்ள பதிகிற அனைத்து விஷயத்துக்கும் காரணம் வந்து மனம் தான். சரி, மனம் 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 அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இந்த ஆன்மாவை நான் தூய்மை செய்யணும். இந்த ஆன்மாவை தூய்மை செய்யறதுக்கு என்கிட்ட நிறைய எப்பவுமே நம்ம சொல்ற அதே லாங்குவேஜ் வச்சுக்கலாம். கெட்ட கர்மா, நல்ல கர்மா. ஓகே, இந்த ஆன்மாவில நிறைய கெட்ட கர்மா இருக்குது, நல்ல கர்மா கொஞ்சம் தான் இருக்கு. இந்த கெட்ட கர்மா இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் தான் என்னுடைய மனம்தான் காரணம். என் கெட்ட கர்மா கொஞ்சமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய மனம்தான் காரணம். அப்ப மனதால நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எத்தனையுமே ஆன்மாவில போகும். அப்ப எல்லாத்துக்கும் மனம்தான் காரணமா இருக்குதுன்னா, இப்ப இந்த மனதை நான் எப்படி சரிப்படுத்துவது அப்படிங்கறதுதான் இப்ப கொஸ்டின். மனதை நம்ம எப்படி சரிப்படுத்தலாம்னா, ஆல்ரெடி நம்ம மனசுல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. மைண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ரீல்ஸ்ல ரீல்ஸ்ல போட்டிருந்தாங்க இதைய. இப்போ நீங்க கண்ணை மூடிக்கோங்கன்னா கண்ணை மூடியாச்சு. பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி ஒரு பூனை ஓடுது பாருங்க. ஆமா, ஒரு பூனை ஓடுது. எவ்வளவு வேகமா போகுது பாருங்க. ஓடும்போது அது வாயில ஒரு எலி இருக்கு பாருங்க. ஆமா, எலியும் இருக்கு. அது செவுத்து மேல குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்கு பாருங்க. ஆமா, செவுத்து மேல குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் போக வழி இல்லாம பின்னால திரும்பி வருது பாருங்க. ஆமா, பின்னால திரும்பி வருது. இது நான் சொல்ல சொல்ல கண்களை மூடிட்டு இதெல்லாம் விஷுவலைஸ்ல அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நான் சொன்னதை இப்ப நீங்களும் கண்ணை மூடிட்டு கேட்டிருந்தீங்கன்னா பாருங்க, ஒரு பூனை ஓடுற மாதிரி இமேஜ் பண்ணு. பூனை ஓடுது மேடம். பூனை வாயில ஒரு எலி இருக்கு பாருங்க. ஆமா, ஒரு எலி இருக்கு. அது பாத்துங்க, அப்படியே வந்து சவுத்து மேல எகிரி குச்சி போகுது. ஆமா, எகிரி குச்சி போகுது. அப்படியே விஷுவலைஸ்ல பார்ப்போம். இப்ப கண்ணை திறந்துட்டு நான் கேட்கிறேன், மேடம் பூனையை பாத்தீங்களா ஓடுறது? பார்த்தேன் மேடம். பூனை என்ன கலர் மேடம்? வெள்ளை கலர் மேடம். கரெக்டா சொல்லு. ஆமா மேடம், வெள்ளை கலர். வாயில எலி பூச்சிங்க. அது சின்ன எலியா இல்ல பெருச்சாலியா? மேடம் சின்ன எலிதான் மேடம். பெருசில மேடம், குட்டி மேடம், குட்டி. எப்படி ஓடிச்சு பூனை? அப்படியே ஒரு செவுத்து மேல எகிரி குதிச்சு கீழே அந்த எலி உலா வரைக்கும் ஓடி ஓடி போயிடுச்சு. இது அத்தனையும் நீ பார்த்த. எங்க கண்ணை மூடிட்டு இருந்தா உன் விஷுவலைஸ்ல இது அத்தனையும் பார்த்த. நிஜமாவே பாத்தியா? கிடையாது. ஏற்கனவே நீ ஒரு பூனைய அத மாதிரி ஓடிட பார்த்திருப்ப. அந்த வாய்ப்புள்ள எலியை பார்த்திருப்ப, அது ஓடினதை பார்த்திருப்ப. அந்த இமேஜினேஷன் ஏற்கனவே உன் மைண்ட்ல இருந்ததுனால அந்த மைண்ட்ல இருக்க ப்ரோக்ராம் தான் உன் மனக்கு முன்னாடி ஓடிச்சு. பூனை வெள்ளை கலர் முன்னாடி இருந்துச்சா? இப்போ கண்ணை திறந்து பார்த்தா பூனை வெள்ளை இருந்துச்சா? கிடையாது. ஏற்கனவே உன் மனதுல ப்ரோக்ராம் அந்த பூனை வெள்ளை கலரா ஓடி அது எலியை பிடிச்சி தூக்கி ஓடினது நீ ஒரு மைண்ட்ல வச்சிருந்த பாத்தியா? அது உனக்கு விஷுவலைஸா தெரியுது. ஆல்ரெடி உன் மைண்ட்ல இருக்கிற விஷயம் உனக்கு வெளியே வருது. அவ்வளவுதான். இதுதான் மைண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற சார். இந்த ப்ரோக்ராம்ன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த பூனை கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் சொல்லல, 2 நாளைக்கு முன்னாடி சார் போட்டார். அதையே எக்ஸாம்பிள் எடுத்தேன் நான். இப்போ இந்த பூனை கதை. சரி, இப்போ நம்ம எதையெல்லாம் மனசுக்குள்ள நம்ம ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறோம்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பூனை உதாரணத்தை சொன்னேன் நானு. இன்னொரு எக்ஸாம்பிள், தலைவலியா நீங்கள் அனாசின் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அடுத்தது குழந்தைங்கிட்ட சொல்லுவோம் நம்ம, இருட்டுல போகாத, உன்னை பூச்சாண்டி குடிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைங்கிட்ட. இப்போ எனக்கு வயசு 40. நான் நினைச்சுப்பேன், எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தாவுக்கும் சுகர் இருந்தது, எங்க அப்பாவுக்கும் சுகர் இருக்கு. எனக்கு இப்ப 40 வயசு. ஒரு 45 வயசுல எனக்கும் இந்த சுகர் வந்துடும் அப்படின்னு நானே நினைச்சுக்கிறேன். எப்படின்னா இதெல்லாம் மைண்ட் ப்ரோக்ராம். எங்க அப்பாவுக்கு தாத்தாக்கு இருந்தது, அவர் 70 வயசுல சுகர்ல தான் செத்தாரு. 50 வயசுல எங்க அப்பாவுக்கும் வந்துடுச்சு. ஏன்னா பரம்பரையா வருதுன்றாங்க. அதனால அவருக்கும் வந்துடுச்சு. எங்க தாத்தாவுக்கும் இருந்துச்சு. அப்ப தாத்தாக்கு வந்தாச்சு, எங்க அப்பாவுக்கு வந்தாச்சு, அதனால எனக்கும் வரும். எனக்கு இனிமேல் வந்துரும், சுகர் வந்துரும் அப்படின்னு எங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கு? மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. எனக்கு வந்துரும் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. ஒன்னொன்னுத்தையும் நம்ம தான் ப்ரோக்ராம் பண்றோம் மைண்ட்ல. இப்போ எனக்கு நானே சுகர் வந்துரும்னு சொல்லிட்டு நான் மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். இப்போ என் குழந்தைக்கு எப்படி, மத்தவங்களுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்றோம்னு பாருங்க. அதுக்காக இந்த எக்ஸாம்பிள். இப்போ நான் படுத்துட்டு இருக்கிறேன். எதிர்க்க ரூம் வந்து இருட்டா இருக்கு. என் 1 வயசு குழந்தை நடந்து 1.5 வயசு குழந்தை நடந்து அப்படி போகுது. அது இருட்டுக்குள்ள போச்சுன்னா அது எங்கேயா தட்டி தர மாதிரி இது மாதிரி இடிச்சிச்சு, இல்ல கீழே விழுந்துருச்சு, ஏதாவது பண்ணுச்சுன்னா இருட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது நமக்கு.
எந்திரிச்சு போய் அந்த குழந்தைய எனக்கு தூக்க முடியல, எனக்கு டயர்டா படுத்துட்டு இருக்கிறேன். இங்க இருட்டா இருக்குது, ரூம்குள்ள போகாத, அங்க போனா பூச்சாண்டி இருப்பான், உன்னை புடிச்சிருப்பான், பேய் இருக்கு உன்னை புடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு பயமுறுத்தி வைப்போம். போகாத, புடிச்சுக்கோ, போகாத, வா வா வா. அப்படி நடந்து போயிட்டு இந்த குழந்தை நம்மளை பார்க்கும். இருட்டா இருக்கு, இதுக்குள்ள போனா நம்மளை பிடிச்சுக்கும், நம்ம இங்க போகக்கூடாது, மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணிடுச்சு. எங்க இருட்ட பார்த்தாலும் அது போகாது. 10, 15 வயசு 20, 40 வயசான பொம்பளை கூட இன்னமும் தனி ரூம்ல போக மாட்டாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. சின்ன வயசுல நம்ம பழக்கிற ஒரு பதிவு அந்த மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆயிடும். மைண்ட் ப்ரோக்ராம்ன்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதுக்காக நான் இதுல பல விளக்கங்கள் கொடுக்கும். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், எல்லாமே அவ்வளவுதான். நம்ம செய்யற செயல்கள் அத்தனைமே நம்ம மைண்ட்ல என்ன ப்ரோக்ராம் வச்சுக்கிறோமோ. மழை பெய்யுது, மழையில நனைஞ்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிடும். அது பிடிக்குதோ இல்லையா? அப்புறம் மழையில நனைஞ்சா எனக்கு சளி பிடிச்சிடும். தலைவலி, பயங்கரமான தலைவலிப்பா. நான் நேற்றுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். என்எஸ்என் போட்டா நல்லா உடனே கேட்குமா. சோ நான் இப்போ என்னால் தலைவலி தாங்க முடியல. அதாவது விளம்பரங்கள் மூலியாக நம்மளுடைய மைண்ட ப்ரோக்ராம் பண்ற விஷயம் இதெல்லாம். என்எஸ்என் போட்டாச்சு. அடுத்த 10 நிமிஷம் எதனால தலைவலி வந்ததுன்றது வேற. ஆனா தலைவலி வராம இருக்க அந்த வலியை சப்ரஸ் பண்ணி வைக்குது அந்த என்எஸ்என், அவ்வளவுதான். அப்போ மைண்ட்ல எப்பவுமே நினைச்சிட்டேன், எனக்கு தலைவலி வந்தா நான் நாசின் சாப்பிடுவேன், இருட்ட பார்த்தா நான் ரூம்குள்ள போக மாட்டேன். இது மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இந்த மைண்ட் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சில விளக்கங்கள் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் அதையே பேசினா ரொம்ப டைம் ஆயிடும். இப்ப இந்த ஏற்கனவே நம்ம மனதுல செய்திருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பிரகாரம் நம்ம செய்துட்டு இருக்கிறதால் தான் நாம் நிறைய தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அத நல்லா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நம்ம உருவாக்குனது கிடையாது. நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், நமக்கு பிளான் பண்ண விஷயங்கள், நமக்கு பெரியவங்களோ, நம்ம சொந்தக்காரங்களோ, டிவியோ, மீடியாவோ, பொலிட்டிக்ஸோ, பாலிடிக்ஸோ, இதெல்லாம் அவங்கவுங்க என்னென்ன விஷயத்த நமக்குள்ள சொல்லி வச்சிருக்கிறாங்களோ அந்த விஷயம் எல்லாம் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம செய்யறதெல்லாம் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம செயல்களை செய்து கொண்டு வருகிறோம். இப்ப இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறதுனால்தான், ஏற்கனவே ஆல்ரெடி மனசுல இருக்கிறதுல செஞ்சுட்டே இருக்கிறதுனாலதான், ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி நம்ம செய்துட்டு இருக்கிறால்தான் நம்மளால நல்ல செயல்களை செய்ய முடியவில்லை அப்படிங்கறதான். சரி, அப்போ நம்ம இப்ப என்ன செய்யணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மனதில் இருக்கிறத நம்ம எப்படி மாத்தணும்? மனதில் இருக்கும் விஷயத்தை கண்டிப்பாக நாம் மாற்றித்தான் ஆகணும். நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் மாறாமல் எதுவுமே நம்மிடத்தில் மாற்றம் வராது. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு ஒரு பழமொழி இருக்கு பாருங்க. அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த மனம் எந்த மாதிரி எல்லாம் போச்சோ அந்த மாதிரி எல்லாம் செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு அத்தனை துன்பங்கள். சோ மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். மனம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளான் நம்ம மீண்டும் வேற மாற்றி ப்ரோக்ராம் பண்ணி அது பிரகாரம் வாழ்ந்தால்தான் இந்த விஷயங்கள் நமக்கு மாற்றங்கள் வரும். சோ இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, மனதை முதல்ல நம்ம தூய்மையா வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம் பிரகாரம் நம்ம பண்ணிட்டு வந்திருந்தோம்னா அது தூய்மை அடையாது. அப்ப தூய்மை அடைறதுக்கு என்ன மாதிரி செயல்களை செய்து நம்ம மன தூய்மையை கொண்டு வரணும்னு பார்க்கணும். மன தூய்மை வந்தாதான் ஆன்மீக தூய்மை வரும். மன தூய்மையை வராம ஆன்மீக தூய்மை வரவே வராது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் மனம். முதலில் நாம் மாற வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மிடம் மாற்றம் கொண்டு வராவிட்டால் எதிலுமே நமக்கு மாற்றங்கள் வராது. இதெல்லாம் நல்ல ஆணித்தரமா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, எத்தனை ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன் கிளாஸ் கேட்டாலும் நாம் மாறாமல் எதுவுமே நமக்குள்ள மாற்றம் நடக்காது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி மாறணும்ங்கிறது ஏன்னா எதை செஞ்சாலுமே எல்லாமே நம்முடைய ஆத்மாவுக்கு தான் போகுது. ஏற்கனவே மனதுக்கு பிரகாரம் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோமோ அது பிரகாரம் எல்லாமே ஆன்மாவுக்கு தான் போயிட்டு இருக்குது. ஆன்மாவுக்கு எப்படி போகுதுன்னா எல்லாம் தவறாதான் போயிட்டு இருக்குது. அப்போ ஆன்மாவுக்கு எல்லாமே தவறா போயிருந்தா ஆன்மா எங்கிருந்து தூய்மை அடையும் பாத்தீங்கன்னா என்னைக்குமே தூய்மை அடையாது. அது கெட்ட செயல்களால் தான் நிறைஞ்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஷெடியூல். மனம் செய்கிற தவறுனாலதான் ஆன்மா பாதிக்கப்படுகிறது, ஆன்மா மாட்டிக்குது. அவ்வளவுதான். ஓகே, சரி. இப்போ அடுத்த ஆன்மீகத்துடைய பத்தி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு எப்படி இப்ப மனதை அடுத்த ப்ரோக்ராம்ல இருந்து மாத்துறது? ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராம் என்னன்னு தெரியும். இப்ப எப்படி நம்ம மனதை மாத்துறது
மாத்தி எப்படி ப்ரோக்ராம் பண்றது நம்ம பார்க்கலாம். சோ ஆன்மாவில் இருக்கக்கூடிய களங்கங்களை நீக்கினால் ஒரு வீட்டுல எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் வீடு தூய்மையா இருக்குது இல்லையா? அது போல ஆன்மாவில் எது எது தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குதோ, கர்மா இருக்குதோ, அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டோம்னா ஆன்மா தூய்மை அடைஞ்சிடும். ஏன்னா வீட்டுல இருக்கிற சாமான வேணா தூக்கி போட்டுடலாம், ஆன்மாவில் இருக்கிறத தூக்கி அப்படி டபக்கம் தூக்கி வெளியே போட முடியாது. எதன் மூலமாக எப்படி செஞ்சு நீ ஆன்மாக்குள்ள புகுத்தினியோ மீண்டும் அதே மாதிரி செயல்களை செய்துதான் ஆன்மாவில் வெளியே கொண்டு வர முடியும். சோ அப்ப என்ன மாதிரி செயல்களை செய்யறதுன்றது நம்ம நல்லா பார்க்கலாம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த ஒரே உதாரணத்துல நீங்க எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய விளக்கங்கள் நமக்கு சொல்ல முடியாது. ஒரே விளக்கம், அவ்வளவுதான். இது ஒண்ணு எல்லாத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். போன ஜென்மத்துல ஒரு அண்ணன் தம்பியா பிறந்திருக்கோம். இது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிடும். போன ஜென்மத்துல ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பிய அப்படியே தெய்வமாட்ட நம்புறான். தம்பி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். தம்பி என்ன சொல்றனோ அதுதான் வேத வாக்கு அண்ணனுக்கு. முழுசா தம்பியை நம்பி அண்ணன் இருக்கிறான். அப்பா இறக்கும்போது ஒரு உயிர் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுறாரு. செத்த உடனே அண்ணன் சொல்றான், தம்பி நீ பார்த்து பண்ணுப்பா, எல்லாம் நீ தானே பண்ணிட்டு வர, நீ பார்த்து பண்ணு. சரிண்ணா நான் பண்றேன்னா. தம்பியே நேர்மையானவன் தான். திருமணம் ஆகுது. அந்த சொத்தை பாதியை பிரிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. தம்பி மனைவி சொல்றாங்க, உங்க அண்ணன் உங்களை எல்லாத்தையும் முழுசா நம்புறாரு, எதுல கையெழுத்து போட்டாலும் போட போறாரு. நமக்கு 3 குழந்தைங்க, அவருக்கு ஒரே குழந்தைதான். கொஞ்சம் ஒரு அடி தள்ளி, ஒரு 2 அடி தள்ளி நம்ம எழுதிட்டா அவர் என்ன பார்க்கவா போறாரு, இல்லைன்னா தப்பாவா நினைக்க போறாரு அப்படின்னு மனைவி சொல்றாங்க. அவர் நல்ல ஒரு மனிதர். மனைவி சொல்ல 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 அந்த எண்ணங்கள் உள்ள போய் அவருக்கும் சரி, தப்பா நம்ம செய்ய போறோம், நம்ம அப்பா சம்பாரிச்சது, நம்ம அண்ணன் கிட்ட தானே வாங்குறோம், இது என்ன தப்பு, சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அடிய இவர் தம்பி பக்கத்துக்கு சேர்த்து எழுதி வாங்கிட்டு பத்திரம் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணி கையெழுத்து காட்டணும்னு அண்ணங்கார கையெழுத்து போட்டாச்சு. தம்பிக்கு அண்ணன் இடத்துல இருந்து 4 அடி இந்த பக்கம் வந்தாச்சு. ஒரு 4-5 வருஷம் போச்சு. அண்ணனுக்கு இது தெரியாது. தம்பி நீட்டின இடத்துல தம்பியே தெய்வமாட்டம் நம்புறாரு. 4 வருஷம் கழிச்சு அண்ணன் ஏதோ அண்ணன் பையன் வீடு கட்ட முயற்சிக்கும் போது, வீடு கட்ட அளக்கும் போதோ இல்ல கட்டுற முயற்சி எடுக்கும் போதோ 4 அடி கம்மியா இருக்குது தெரியுது. அப்ப சொல்றாரு, அப்பா உன்னை சித்தப்பா ஏமாத்தி 4 அடி எழுதி வாங்கியிருக்காப்பா, நீ தெரியாம கையெழுத்து போட்டிருக்கிறப்பா, இப்படி நீ இருந்திருப்பியா அப்படி அப்படின்னு பையன் கேட்கறான். அவருடைய மனது எப்படி இருக்குன்னு பாருங்க, அவருடைய வேதனை எப்படி இருக்குன்னு பாருங்க. அட என்கிட்ட நீ வாய் திறந்து எனக்கு ஒரு 4 அடி வேணும்னு கேட்டிருந்தா நானே உனக்கு கொடுத்துருப்பேன், மொத்தத்தையும் கொடுத்துருப்பேன். ஆனா நான் எவ்வளவு நம்பிக்கையோட உன்கிட்ட இருந்தேன். இந்த நம்பிக்கை துரோகம் செய்யறபடி என்னை இப்படி ஏமாத்தி இருக்கிறியே, என்னை இப்படி எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறியே, எவ்வளவு பெரிய துரோகம் நீ பண்ணிருக்கிற, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே அப்படின்னு அந்த உள்ளம் வருத்தப்படுமா படாது. ஆனா தம்பி கிட்ட அவர் பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி என்னவோ எழுதிட்டான் விட்டுட்டாரு. ஆனா மனதுல எப்ப நினைச்சாலும் நம்ம இப்படி நம்பணுமே, நம்மள இப்படி ஏமாத்திட்டானே, எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கிறான், நம்ம நம்பிக்கை பாத்திரமா இல்லை. நான் உலகத்துல வேற யாருமே நம்பலையே, இவனை மட்டும்தான் எங்க அம்மா அப்பா கூட நான் நம்பலையே, இவனை மட்டும்தான் நம்பினேன். ஆனா அவன் இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டானே அப்படின்னு அவன் நினைச்சு வருத்தப்படுறான் பாருங்க. அவன் வெளியே சொல்ல மாட்டான், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். மனசுலயே வெந்து 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 அந்த கஷ்டத்தோடையே இன்னும் இப்படி அதாவது இடம் போனது கூட பெருசு இல்ல, அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணான் பாத்தியா, அந்த வலியை அவனால தாங்க முடியல. அந்த வருத்தத்திலேயே அவன் இறந்து போயிட்டான் வச்சுக்கோங்க. போன ஜென்மத்துல தம்பிக்காரன் அண்ணனை ஏமாத்தி இடத்த வாங்கியிருக்கிறான். இப்ப அண்ணனுடைய வருத்தங்களும் வேதனைகளும் சாபங்களும் அப்படியே என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா தம்பியுடைய ஆன்மாவுக்கு வந்தாச்சு. சோ அடுத்த பிறவி வந்தாச்சு. இப்போ இந்த ஜென்மத்துல இதே தம்பி கதை வைக்கலாம். தம்பி பிறந்துட்டாரு, அண்ணன் வேற ஒருத்தனா வச்சுக்கலாம். அதே அண்ணன் கிடையாது, வேற அண்ணன். அதே அண்ணன் கூட பிறக்கலாம், நம்ம வேற அண்ணன் வச்சுக்கிறோம். இப்ப தம்பி என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அதே நேர்மையானவர் தான், வருத்தமானவன் தான். இப்ப தம்பி என்ன செய்யறாருன்னா அண்ணன் எப்படி இவரை நம்பினார போன ஜென்மத்துல, அதே மாதிரி இப்ப இந்த தம்பி ஒரு அண்ணனை பயங்கரமா நம்புறாரு.
நமக்கு ஏன்னா ஏற்கனவே ஜீன் லெவல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு தன்மை இருக்குது. அப்போ எல்லாருக்கும் நல்லது செய்யற ஒரு தன்மை இருக்குது. முழுதா நம்பி எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணும்போது அவரை எப்படி நோகடிச்சு அந்த இடத்த அவருக்கு தெரியாம இடத்துல கையெழுத்து போட்டு வாங்கினாரோ, அதே தவிர இந்த தம்பி கிட்ட இருந்து இன்னொருத்த முன்பின் தெரியாத ஒருத்தன், தம்பி அண்ணன தம்பியா கூட இருக்க மாட்டான், முன்பின் தெரியாத ஒருத்தன், இவன் தான் எதை நினைச்சாலும் இறைவான் கையை தூக்குறானே, இவனுக்கு எது தெரிஞ்சாலும் தெரியாது, நீட் இடத்துல கையெழுத்து போட போறான். சார் உங்களுக்காக தான் சார் எல்லாமே செய்யறேன்னு சொல்லி போட்டு 10 லட்சம் ஒரு பணம் கொடுக்க வேண்டியதுக்காக 1 கோடி ரூபாய் சொத்தை நீங்க 10 நாள்ல கொடுத்துட்டீங்கன்னா நான் திருப்பி கொடுத்துறேன் சார், ஏதோ ஒரு கதையை சொல்லி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி அந்த சொத்தை எடுத்துறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய்க்காக நம்பிக்கையின் அடிப்படையில அவர் போடுறான்னு வச்சுக்கோங்க. 10 நாள் திருப்பி கொடுத்துருவோம்பா, இல்லைன்னா நாங்க திருப்பி உங்ககிட்ட சொத்தை கொடுத்துருவோம், நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு எழுதும் போதே அக்ரிமெண்ட்ல எழுதிடுவாங்க. கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நமக்கு உயிருக்கு உயிரா பழகின ஒரு நண்பன் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்துக்காக கோடிக்கணக்குல மதிப்பிடுற ஒரு சொத்தை அபகரிச்சிருக்கிறான். எவ்வளவு நல்லது செஞ்சிருப்போம், எவ்வளவு அவனுக்கு உதவி செஞ்சிருப்போம். நம்ம நான் எது கேட்டாலும் செஞ்சிருவேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டான். இந்த தவறுதான் என்னால ஜீர்ணிக்க முடியல, இது என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு. நான் யாருக்குமே என்ன தப்பு செய்யலையே, நான் அவன் கேட்டதுக்கெல்லாம் கையெழுத்து கொடுத்தனே, அவன் பிள்ளைய படிக்க வச்சான், அவன் பேரனை படிக்க வச்சான், அவன் குடும்பத்தை படிக்க வச்சான், அவனுக்கு எல்லாமே செஞ்சனே, அவன் என்னை ஏமாத்திட்டானே, இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறான்னா அதுக்கு என்ன காரணம்? நான் செஞ்சது எல்லாமே அந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கிறேன். ஆனா என்னை ஏமாத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கி இப்படி என்னை ஏமாத்திட்டானே இந்த சொத்தை. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் யாருக்கு என்ன தவறு பண்ணேன், இறைவா நீ எங்க இருக்கிற, எத்தனை பேருக்கு நான் நல்லது பண்ணிருக்கிறேன், என்னை இப்படி ஏமாத்தி பண்ணிட்டானே, உனக்கு நீ இதை பார்த்துருக்க கூடாதா, எனக்கு செஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு நான் நினைச்சு கஷ்டப்படுறேன். இது கரெக்டா? இன்னைக்கு நம்ம செய்யற தவறுகள் மொத்தமே இதுதான். அதுக்கு இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம என்ன செய்யறோம்ன்றது நான் பாருங்க. இன்னைக்கு காலகட்டத்துல நான் யாருக்கு எந்த தவறும் செய்யல அப்படின்னு நினைச்சு தம்பிக்காரன் கஷ்டப்படுறான். உடனே கூட இருக்கிறவங்க சொல்றாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, அவன் எப்படியாவது உன் மனசை மாத்தி அவனுக்கு எடுத்து அவனை பண்ணி அந்த சொத்தை உன் பேர்ல தரபடி பண்றோம் வா அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை பண்றது, பரிகாரங்கள் பண்றது, யாகங்கள் வளர்த்தது, இதெல்லாம் ப்ரோக்ராம் மனசுல ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா. ஒரு யாகம் பண்ணா, ஒரு பெரிய யாகம் பண்ணா அவன் எப்படியாவது மனசு மாறி நம்ம கையெழுத்து போட்டுருவான். ஒரு பெரிய பூஜையை பண்ணா எப்படியாவது நம்ம அவன் மனசு மாறி நமக்கு அந்த சொத்தை கொடுத்துருவான் அப்படின்னு ஏற்கனவே மனதுல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பிரகாரம் பல பரிகாரங்கள் செய்து நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஏற்கனவே நீ தவறு செஞ்சிருக்க போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல மீண்டும் அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் அவனை சரிப்படுத்துறதுக்காக சூனியம் வைக்கிற, செய்வினை செய்கிற, யாகம் வைக்கிற, பூஜை வளர்க்கிற, புனஸ்காரம் பண்ற, கோவில் போற, இதெல்லாம் செஞ்சு அவனை தனக்காக மாத்தி கொடுக்குற மாதிரி நீ பண்றதுக்காக சரின்னா இன்னும் தவறுகள் நீ அதிகமா தான் செஞ்சுட்டு போறன்னு அர்த்தம். இன்னும் பாவங்கள் உனக்கு அதிகமாகத்தான் ஆகும். அப்போ மைண்ட் ப்ரோக்ராம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி மாத்தி அமைக்கணும்னா இதுதான் நம்மளுடைய பிஹெச்சுடைய ஹைலைட். நீங்க மனது மாறணும், நீங்க மாத்தி செய்யணும், நீங்க நாம் மாறாம எதுவுமே பண்ண முடியாது. அடிக்கடி சார் சொல்வாரு, அது ஏன் சொல்றாரு என்ன சொல்றான்னு தெரியாது, இதைத்தான் அவர் நான் மாற வேண்டும்ங்கிறத எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப பிஹெச்சுடைய ஆன்சர் சொல்றேன் பாருங்க. தம்பியை ஏமாத்திட்டான் ஒருத்தன், ஓகே, தம்பிக்கு போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு தெரியும். இறைவா இந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது, யாகம் வளர்க்கறதுக்கு பதிலாக அதெல்லாம் செஞ்சோம்னா ஆல்ரெடி ப்ரோக்ராம் மனசுல இருக்கிற பிரகாரம் நீ செஞ்சுட்டு வரன்னு அர்த்தம். அந்த மனது ப்ரோக்ராம் பிரகாரம் நீ செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அது பாவமாகத்தான் பதிகிறது, உனக்கு கெட்ட செயல்களாகத்தான் உன்னுடைய ஆன்மாவில பதிகிறது. இதை மாற்றி அமைக்க நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இறைவா யாருக்கும் எந்த தப்பும் செய்யாத எனக்கு எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்துதான் பழக்கம். ஆனா என்னை ஒருத்தன் நான் நம்பி அவனுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கிறேன், அவன் குடும்பத்தையும் நான் தான் வாழ வச்சுக்கிறேன். ஆனா அப்படியாப்பட்டவன் என்னை ஏமாத்தி ஒரு கையெழுத்து வாங்கியிருக்கிறான், அவன் பேர்ல தப்பு கிடையாது. இந்த தவற நான் யாருக்கோ போன ஜென்மத்தில் செய்திருப்பேன், இறைவா என்னை மன்னிச்சிடு. நான் கண்டிப்பா போன ஜென்மத்துல யாருக்கோ இந்த தவறை செஞ்சிருக்கிறேன். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, வருத்தப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க எனக்கு இப்ப தெரியுது. ஏன்னா அதே கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிடு, இந்த பாவத்துல இருந்து என்னை மீட்டு கொடு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நீ இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிற. நீ செய்த செயலுக்கு மாற்று ப்ரோக்ராம் என்னன்னா இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்பது மட்டும் தான். ஞாபகம் வச்சுக்கோ, வேற எந்த செயலாலும் உன்னை மாற்ற முடியாது. இறைவன் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கிற,
மன்னிப்பு கேட்க 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 இறைவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சரி செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக மன்னிப்பு உள்ளுணர்ந்து உண்மை உணர்ந்து அவன் மன்னிப்பு கேட்கிறான். பொறுத்திருந்து பாக்குறான். நீ மன்னிப்பு கேட்க கேட்க இறைவன் என்ன செய்யறான், சரி இவன் மன்னிப்ப செய்த தவற உணர்ந்துட்டான், இவனுக்கு சரிப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு, யார் சொத்தை ஏமாத்தி புடுங்கினானோ அவனுடைய மனசுக்குள்ள இல்ல அவனுடைய சூழ்நிலை, அவனுக்கு ஒரு சூழ்நிலை, நல்ல சூழ்நிலையை உருவாக்கி, டேய் எதை வேணா செய்டா, அவன் ரொம்ப நல்லவன்டா, அவனை மட்டும் ஏமாத்துறோம்னா இந்த ஜென்மத்துல நம்ம நல்லா இருக்க மாட்டோம், அவன்கிட்ட கேட்டு கூட வாங்கிக்கலாம், அவன் சொத்து நமக்கு வேணாம், நம்ம தெரியாம கழித்து வாங்கிட்டு அந்த சொத்தை வாங்கிட்டோம், தயவு செய்து அவன் சொத்தை கொண்டு அவன்கிட்ட கொடுத்துடலான்ற எண்ணத்தை அவனுக்கு வரவழைச்சு அவன் கொண்டு வந்து ஹேண்டில் பண்ணுவான். இதுதான் இறை நீதி அப்படிங்கிறது. நாம மாற்று ப்ரோக்ராம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கிற தன்மைதான் மாற்று ப்ரோக்ராம் அப்படிங்கிறாரு. ஒன்னொன்னுக்கு இது மாதிரி விளக்கம் நம்ம நிறைய பார்க்கலாம். பட் ஆனா ஒரு விஷயத்த சொல்லி நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். சோ ஒரு செயல் நம்ம செய்திருக்கோம்னா அந்த செயலுக்கு மாற்று செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தான் செய்த தவறுகளுக்கு நாம மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான் மாற்று செயல். எதற்காக நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே மைண்ட்ல இருக்க ப்ரோக்ராம் பிரகாரம் நீ வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா, செயல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, மீண்டும் பாவங்கள் தான் அதிகரிக்குமே தவிர புண்ணியங்கள் அதிகரிக்காது, நல்ல செயல்கள் நம்மகிட்ட வராது. அப்ப செயல்களை மாற்ற வேண்டும், நாம் மாற வேண்டும். நீங்க மாறனா ஒண்ணுமே நடக்காது மேடம் அப்படிப்பாரு சார். என்னத்த சார் மாறுறது தெரியாது, எப்படி மாறணும்? ஏற்கனவே நம்ம திட்ட பிரகாரம் நீ வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா மாற்றம் கிடையாது. புதுசா நம்ம மாறணும். புதுசா நம்ம மாறுறோம்னா புது துணிமணி போட்டுக்கிறது கிடையாது. செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறப்ப, தவறுகள் செய்யல நான் ஏன் மன்னிப்பு கேட்கிற கான்செப்ட் நமக்கு வேண்டாம். மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான் சரியான ஒரு வழி.